உன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சந்தோஷம். ஆமா, என்ன சொல்லுது அதிர்ஷ்டம்? விருப்பப்படி வாழ்க்கைன்னு போட்டிருக்கு. ட்ரெயினுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஏதாவது போய் சாப்பிடலாமா? வா. வேலை கிடைக்காம ஊருக்கு போறமே, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. நீ எப்போ வேணாலும் மெட்ராஸ்க்கு வரலாம், என் ரூம்ல தங்கலாம். நானும் எனக்கு தெரிஞ்ச 4-5 பிரைவேட் கம்பெனியில் ட்ரை பண்ணி நான் உனக்கு லெட்டர் போடுறேன். என் வீட்டுக்கு வர போஸ்ட்மேன் கூட உனக்கு இத்தனை இன்டர்வியூ வருது, வேலையே கிடைக்க மாட்டேங்குது, உன் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசர்கிட்ட காட்டுதானேன்னு என்ன கிண்டல் பண்ணுறான். அதை விட்டு அக்கா மாமா திட்டினா தானே நீ கவலைப்படணும். திட்டாம என்ன, உன்னை மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைச்சி ஹாஸ்டலில் தங்கிட்டேன்னா என் வாழ்க்கைக்கு அது போதும்டே. சரி, பால் சாப்பிடு. சீட் நம்பர் 5 விண்டோ சீட்டுங்க. தேங்க்யூ. எல்லாம் ஜென்ஸாவே இருக்காங்க. ஹலோ பாய்ஸ். ஹலோ. ஹலோ. ஐ அம் ஜென்சி. இவன் என் ஃப்ரெண்டு கமலி. ஹலோ. ஹாய். ஹலோ. ஈரோட சேலமா? நானோ கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து ஊட்டிக்கு போறா. ஐ சி. எதுக்காக என்ன இவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச? பாய்ஸ் கிட்ட நம்ம கேஷுவல் ஆயிட்டோன்னு வையே, அவங்களுக்கு நம்மள கிண்டல் பண்ணணும், சைட் அடிக்கணும்னு தோணாது. நாம ஒதுங்கி நின்னாதான் நம்மள உரசி பார்க்கணும், ஓர கண்ணால் பார்க்கணும்னு தோணும். அக்கா மாமா கேட்டதா சொல்லு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க, மனசு தளர விடாத. மறக்காம லெட்டர் போடு. ஓகே, பாய். அந்த சீனை புல் பண்ணுங்க. நிறுத்துப்பா. என்னவா பண்ண போற? எடுத்துட்டு ஓடனவன் உடனே கடைக்கு போறான். இறங்கி போய் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு அடுத்த வண்டியில போற. அதுக்கு இந்த வண்டியில போயிட மொட்டை புள்ளையா வேற இருக்க. பெரியவர் சொல்றது நியாயமா தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல இறங்கி ரயில்வே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுமா? இதுக்கு தான் ஜன்னல் ஓரமா பேக் எல்லாம் வைக்க கூடாதுங்கிறது. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. உன் பைய போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, சர்டிஃபிகேட்லாம் போயிடுச்சு சொன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிக்கமா. சார், கோயம்புத்தூர் போறதுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. 105 ரூபா ஃபேர், 50 ரூபா ஃபைன், 155 ரூபா கொடுங்க சார். பேர் என்னம்மா? கமலி. வயசு? 21. தேங்க்ஸ் சார். என்னங்க? எதுக்கு? கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி போறதுக்கு. வேண்டாங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. இல்ல. இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். வெல்ரிக்கா பிஞ்சி வெல்ரிக்கா. வெல்ரிக்கா பிஞ்சி வெல்ரிக்கா. வெல்ரிக்கா பிஞ்சி வெல்ரிக்கா. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா, என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா, என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா. கண்ணு அழகு கண்ணு காதரிக்க, ஏத்த பொண்ணு சென்ன ரயிலுக்குள்ள சிக்கிக்கிட்ட ஊட்டி பண்ணு. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா, என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா. நேரம் ஆசையோடு பேச வேணும். என்ன தேவை சின்ன பொண்ணை கேளம்மா. சிங்கப்பூர் சென்ட்டு சேலை சேர்த்து பட்டு அண்ணா சாலை 2 வீடு வாங்கித்தார போதுமா. ஊர் பார்க்கவே மேளங்கொட்டி பூ மேடையில் தாலி கட்டி நாம் வாழ்ந்திட தேவையில்லை ஜாலியா.
நீ பாக்குற பார்வை போதும், நீ பேசுற வார்த்தை போதும், நான் கேட்பது 100 முத்தம் தாதியா. ஒன்னப்பு மயக்குதடி, பட 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 எப்பனசு துடிக்குதடி. கண்ணு ரெண்டும் அலையுதடி, கட 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 கடவென கட்டியனை இழுக்குதடி. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா, என்ன பார்க்காம போராள சந்திரிக்கா. கண்டும் காணாமல் இருக்கும் பிள்ளையார், இந்த காதலனை என் விழித்து காண்பீர. இருக்கார் வதம் தூக்கி இமை நல்கும் இளம்பாவாய், மறுக்கார் முறை நீங்கி மயங்கி விட மாட்டீர. அச்சம் மடம் நானும் விட்டு போனதுதான் நாகரிகம், 8 மோடம் சேலை இனி வேணுமா? கத்தரிக்கா கூட்டு வைக்க புத்தகத்தை பாக்குறது ஃபேஷன் ஆகி போச்சு இப்ப பாரம்மா. ஃபேஸ் கட்டுல ஃபேர் அண்ட் லவ்லி, ஜாக்கெட்டில லோக்கட்டையில, நோ ஹிப்ல நோ ரிப்ளை ஏனம்மா? லாக்கெட்டில லாரா டாம்லி, நோட் புக்ல சச்சின் ஜாக்சன், ஹேர் கட்டுக்கு பியூட்டி பார்லர் தானம்மா. ஒன்னப்பு மயக்குதடி, பட 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 எம்மனசு துடிக்குதடி. கண்ணு ரெண்டும் அலையுதடி, கட 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 கடவன கட்டியனை இழுக்குதடி. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா, என்ன பார்க்காம போராளி சந்திரிக்கா. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா, என்ன பார்க்காம போராளி சந்திரிக்கா. கண்ணு அழகு கண்ணு காதலிக்க ஏத்த பொண்ணு, சென்ன ரயிலுக்குள்ள சிக்கிக்கிட்ட ஊட்டி பண்ணு. என்னம்மா, மெட்ராஸ் வந்து வரும்போதே மழையை கொண்டு வந்துட்ட போல இருக்கேன். வழக்கம் போல வேலை கிடைச்சிருக்காதே. நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், பதிலே காணும். இல்ல, லெட்டர்ல ரிசல்ட் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும். ஓ, அவங்க லெட்டர்ல என்ட்ரி நடத்திருந்தாங்களா? எனக்கு செலவு மிச்சம் இருந்திருக்கும். கமலி, எப்பமா வந்த? ஏம்மா வந்தேன்னு கேட்கலையே. என்ன வந்ததும் வராததுமா பொங்குற? உன் புருஷனுக்கு லெட்டர்ல இன்டர்வியூ நடத்தியிருந்தா நல்லா இருக்குமா? என்ன பார்வையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? உன் தங்கச்சி திட்டினேன். என்ன டைலரிங் கத்துக்க 4 காசு சம்பாதிக்கலாம்னு சொன்னேன், கேட்கல. டிகிரி படிச்சுட்டு ஏன் இப்படி வேலைக்காக அலையணும்? நீங்க தான் இன்டர்வியூக்கு பணம் கொடுத்து அனுப்புறீங்க, அப்புறம் எதுக்கு திட்டுறீங்க? நான் பணம் கொடுக்கறது உங்களோட சந்தோஷத்துக்காக, நான் திட்டுறது என்னோட கஷ்டத்துக்காக. உங்களுக்கு எது செஞ்சா பிடிக்கும், எது செஞ்சா பிடிக்காதுங்கிறது இன்னமும் எனக்கு புரியவே இல்லை. எல்லாருக்கும் பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். புரியல? உன்னை எத்தனை பேர் பொண்ணு பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்க, எனக்கு பிடிக்கல. அதே மாதிரிதான் இந்த பாசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி விடு, ஓச்சுக்காதம்மா. நான் ஓசி சோறு போகப்பட்ட உனக்கு தப்பா தான் தெரியும். ஆனா உன் புருஷன் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பா தெரியாது. போன காரியம் என்னாச்சு? வேலை கிடைக்கல, இனிமே கிடைக்காது. ஏன் ஒரு மாதிரியே பேசுற? போச்சு, எல்லாமே போச்சு. என் ஆசை, நான் படிச்ச படிப்பு எல்லாமே தொலைஞ்சு போச்சு. கமலி, கமலி, என்னாச்சு?
ட்ரெயின்ல வரும்போது என் பேக ஒருத்தன் திருடிட்டு ஓடிட்டான். என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அதுல போயிடுச்சு. இனிமே எந்த வேலை எனக்கு கிடைக்கும்க்கா? சரி விடு, தலையெழுத்து எப்படியோ அப்படிதான் எல்லாம் நடக்கும். நான் யூனிவர்சிட்டிக்கு எழுதி டூப்ளிகேட் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிடுவேன். அது வரைக்கும் உன் புருஷன்கிட்ட இதை சொல்லிடாத. என்னால திட்டு வாங்க முடியாது. பயணிகள் கவனத்திற்கு. சென்னை சென்ட்ரலில் இருந்து டெல்லி செல்லும் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் 3வது பிளாட்பாரத்தில் இருந்து 20 நிமிடங்கள் காலதாமதமாக புறப்பட உள்ளது. For the kind attention to the passengers, the Grand Trunk Express bound for New Delhi will leave from platform number 3 by 20 minutes late. यात्रियों के लिए एक सूचना, मद्रास से दिल्ली जाने वाली ग्रैंड ट्रंक एक्सप्रेस 3 नंबर प्लेटफॉर्म से 20 मिनट देर रवाना होगी. ட்ரெயின் 20 நிமிஷம் லேட்டுன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் ரமேஷ் கூட பேசிட்டு வந்திருப்பேன். அதான் 2 மணி நேரம் கொஞ்சம் நீ எப்போதும் வாடி. ஏன் தம்பி வண்டி 20 நிமிஷம் லேட்டா? எனக்கும் இப்பதாங்க தெரியும். இல்லாட்டி இவ்வளோ அர்ஜென்ட்டாக ஓடி வந்திருக்க மாட்டேன். ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல இருக்கு. காலையிலேருந்து ஆஃபீஸ் விஷயமா கொஞ்சம் அலைச்சல். ஆஹா, உங்க பேர் என்ன? சூரியங்க. நைஸ் நேம். மெட்ராஸ்ல வேலை பார்க்குறீங்களா? இல்லைங்க, ஜெய்ப்பூர்ல. என் பேர் கருப்பையா. மாசத்துல 20 நாள் டிராவல் பண்றவன். என் கூட டிராவல் பண்றவங்கிட்ட உடனே பேச ஆரம்பிச்சிருவேன். இந்த உம்முன்னு போற பழக்கமே எனக்கு பிடிக்காது. எனக்கும் ஒரு பழக்கம் உண்டுங்க. என் கூட டிராவல் பண்றவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை மறக்காம வாங்கிப்பேன். தம்பி, உங்களுக்கு நியூமராலஜியில் இன்ட்ரெஸ்ட் உண்டா? இல்லைங்க, இது ரயில் ஸ்நேகம். நீங்கள் ஒரு ஸ்டேஷன் இறங்கி போயிடுவீங்க, நானும் ஒரு ஸ்டேஷன் இறங்கி போயிடுவேன். இப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன், உங்கள் பர்த்டே அன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்புவேன். யார் சூர்யா, ஓ நம்ம ட்ரெயினில் சந்திச்சோமே அப்படின்னு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுப்பீங்க. அதுக்காக தான். வெரி குட், ரொம்ப நல்ல பழக்கம் தம்பி. சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த பழக்கம் உண்டுங்க. சார், உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்களேன். 7/4/1940. உங்கள் அட்ரஸ் 24 3rd ஸ்ட்ரீட், அபிராமபுரம், மெட்ராஸ். தம்பி, அப்படியே உங்கள் டேட்டா பற்றி அட்ரஸையும் எழுதி கொடுங்க. எனக்கு பிறந்த நாளே இல்லை சார். என்னது சார்? நான் ஒரு அனாதை. மதுரையில் ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்தேன். என்னோட பிறந்த நாள் தெரியாதனால தான் மற்றவங்களோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து அனுப்புகிறேன். சாரி தம்பி. சார், இது உங்கள் பேக்கா? என்னது இல்லைப்பா, இது லேடிஸ் பேக்கு. கமலி, காலேஜ் சர்டிஃபிகேட்ஸாக இருக்குது சார். பாவம், யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. இதை டிடிஆர் கிட்ட கொடுத்துலாமா? ஐயோ, அந்த ஆள் தலையை சுற்றி தூக்கி வெளியே எறிஞ்சிருவாரு. அப்போ இதை போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிடலாமே? அந்த பொண்ணுக்கு வயசானதுக்கு அப்புறம் அவன் கையிலேயே கிடைக்கும். பயணிகள் கவனத்திற்கு. டெல்லி செல்லும் கிராண்ட் ட்ரங்க் என்கிட்ட கூட நான் போஸ்ட் அனுப்பிச்சேன். பரவாயில்ல சார், உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? நானே அனுப்பிடுறேன். சரிப்பா. ஏனுங்க இந்த துணி என்ன விலைங்க? 100 रुपये साहब. அதை விட்டு போட்டா அதை காட்டும். ये थोड़ा देना. ये भी अच्छा है साहब, 100 रुपये. यार मूत पे अच्छी कुड़ीमा मामला அந்த கவனம் பாருங்க மாமா. यार இது बा ये तो 200 रुपये साहब. इधर चला அவன் என்ன அழகு சொல்றான் நமக்கு புரியல, நாம என்ன சொல்றோம் நமக்கு புரியல மாப்ள. மண்டகா இது. ரூபாய் போடுங்க மாமா. அட ஆமா, வணக்கம். வணக்கம். ஏனுங்க தமிழ் தெரியுங்களா? என்னதே தமிழ் தெரியுமாவா? பச்சை தமிழ் நானே. ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த ஆள் என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலீங்க, நான் என்ன சொல்றேன்னு அந்த ஆள் புரியலீங்க. அம்மனி கவுன் வாங்கலாம்னு நினைச்சுங்க, ஏமாத்தி போடுவோம் போல இருக்குங்க. अरे कितना रुपया? हाँ 200 रुपये है सर. हाँ नहीं 40. कम से कम 150 देना सर. 45. 50 में क्या 100 देना सर. 50 பே கரோ. 200 ரூபா சொன்னா 50 ரூபாய்க்கு பேசி முடிச்சிட்டேன். காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப நன்றிங்க. ஆமா, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கோயம்புத்தூர். அப்படியா? எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் அங்க இருக்காங்க. ஜெய்ப்பூருக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு, இங்கேயே எடுத்துட்டேன். அப்படிங்களா? நீங்க செஞ்சது பெரிய உதவிங்க. இதெல்லாம் எதுக்குப்பா? ஒரு தமிழனா ஜெய்ப்பூர் நான் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. 2 பேரும் ஜாக்கிரதை ஊர் போய் சேருங்க. சரி மாப்ள. ஓட்டானுங்க மாமா.
வந்துட்டியா? பயணமெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுண்ணே. நம்ம ஆதித்யா ஆபீஸ்க்கு போகணும்னா ஸ்கூட்டர் துவச்சிட்டு வரேன், நீ உள்ள போ. சரி. பையா என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு பொண்ணு ட்ரெயின்ல பேக்கை தவற விட்டுட்டு போயிடுச்சு. அதை பார்சல் அனுப்ப போறேன். ஆமா, தொலைச்சது ஒரு பொண்ணுன்னு உனக்கு எப்படி தெரியும்? லேடிஸ் ஹேண்ட் பேக்ண்ணே. என்ன வயசு? 21. அழகா இருப்பாள? ஆளையே நான் பார்க்கல, பேக்கை தான் பார்த்தேன். ஆளையே பார்க்கலாங்கிற வயசு மட்டும் கரெக்டா சொல்ற? சர்டிபிகேட்ல பார்த்தேண்ணே. ஆமா, இந்த பார்சல் அனுப்பிச்ச உடனே லவ் ஸ்டார்ட்டா? பாவன் அந்த பொண்ணு பேக்ல சர்டிபிகேட்டை தவற விட்டுட்டு போயிடுச்சு. வேலை கிடைக்காது, அனுப்பலன்னா அதோட ஃபியூச்சரே கெட்டு போயிடும். இதை போய் தப்பா சொல்றீங்களே. முன்னா तुम अच्छी हो. ஓ, இதுதான் லவ்வா? ஐயோ, சத்தியமா அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. अरे मुन्ना तुम अच्छी हो. புரியல? ஏய் கண்ணா, நல்லா இருக்கியாடா? अभी भी तू आई हो. இப்பதான் ஊர்ல இருந்து வந்தியாடா? क्या तू मेरी भावना नहीं समझ सकते? என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டியா? शाम को 5 बजे बिरला मंदिर में मिलो. ठीक है मेरी जान. சாயந்தரம் 5 மணிக்கு பிர்லா மந்திர் வந்துரு. ஓகே. என்ன லவ்வா? அண்ணே, ஆளை விட்டுறண்ணே. இந்த பொண்ணையும் நான் லவ் பண்ணல அண்ணே. அந்த பொண்ணையும் லவ் பண்ணலாங்கிற, இந்த பொண்ணையும் லவ் பண்ணலாங்கிற. ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணுப்பா, அப்பதான் வயசுக்கு மரியாதை. கரெக்டா? நான் போய் வேலையை பார்க்கறேன். விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்பே, காதல் விவகாரங்களின் தூதுவனே, என் ஏரியா பொண்ணுகளுக்கு கண்ணா பின்னான்னு காதல் வரணும். எல்லாரும் என் கடை ஃபோன் நம்பரையே கொடுக்கணும். இறைவா, எங்க இன்னும் ஒருத்தையும் காணா? வெள்ளிக்கிழமை எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்களா? போட்டு அங்கதானே லவ் ஸ்டார்ட் ஆகணும். யாருப்பாரு? சைத்தானே, எல்லாருக்கும் போற மாதிரி எனக்கு சாக்கரையில் போட்டியா? சக்கரை போட்டு சூப்பரான்ட்டீங்க ஐயா. டேய், என்ன ஐயான்னு கூப்பிடாத, வயசு தூக்கலா தெரியுதுன்னு எத்தனை தடவை சொல்றது? சார்னு ஸ்டைலா கூப்பிடுறா. ஐயா என்னால முடியல ஐயா, ரொம்ப நாளா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் இருக்கு ஐயா. நம்ம கடையில பாயில் இருக்குது, சரி, சாமி படம் இருக்குது, ஸ்டவ் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த டெலிஃபோன் ஐயா கும்பிட்டு இருக்கீங்க? ஏய், ஆலமரத்துல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கு. ஆமாய்யா. ஆனா ஆணி வேர் தானே முக்கியம். அதை வெட்டிட்டோம்னா மரம் நிக்குமா? நிக்காது. அதே மாதிரிதான் நம்ம கடைக்கு ஆணி வேற இந்த டெலிபோன் தான். இப்போ நம்ம கடையில இந்த டெலிபோன் இருக்கிறதுனால ஏரியாவில் இருக்கிற வாலிப பொண்ணுகள்லாம் தன் காதலனோட பேச கடைக்கு வர்றாங்க. அவங்க தன் பாய் ஃப்ரெண்டோட ஜாலியா பேசுறத பாக்குறதுக்காகவும் சைட் அடிக்கிறதுக்காகவும் வாலிப பசங்க பூரா நம்ம கடைக்கு வர்றாங்க. வந்து வடை சாப்பிட்றானுங்க, டீ சாப்பிட்றானுங்க. இப்ப நம்ம கடை வியாபாரத்தோட ஆணி வேற எது? டெலிபோன் தான். இதை கும்பிடாம வேற எதடா கும்பிடுறது? இதான் கும்பிடணும். கும்பிடு முருகா. டேய், முருகன் யாரா டெலிபோனை கண்டுபிடிச்சோனா? டெலிபோன் கண்டுபிடிச்சது கிரகாம் பிள்ளை. அப்ப அவரை கும்பிடு. கிரகாம் பிள்ளையா? என்ன தப்பு? சயின்டிஸ்ட்ல கும்பிடுங்கடா, சனியா முடிச்சவனுங்களா? எல்லாரும் எஸ்டிடி பூத்து வச்சிருக்கானுங்க. நான் ஏன் எல்டிடி பூத்து வச்சிருக்கேன்? அது என்ன எல்டிடி பூத்து? லவ் டெவலப்மெண்ட் டெலிபோன் கம்யூனிகேஷன். எங்கோ போயிட்டீங்க ஐயா. 2 இன்லைன் லெட்டர் கொடுங்க. ஏன் உனக்கு 2 கால் இல்லையா? 2 கால் அழகா இருக்கிறது தெரியலையா? அப்ப நடக்க முடியாதா? பிடி உஷாவே முந்திடுவேன். அப்படியா? அப்ப பிடி உஷா மாதிரி ஓடு. மேல போஸ்ட் ஆபீஸ் இருக்குது, கார்டு வாங்கிட்டு மெடல் கொடுத்தா குத்திட்டு போயிட்டே இரு. இங்க வந்து ஆட்ற. கட்டுக்கட்டா வச்சிருக்கீங்களா? 2 இன்லைன் கொடுங்க சார். இதுவா? ஆமா சார். நம்ம ஏரியா வயசு பொண்ணுங்க கார்டு வாங்குறதுக்காக மேல இங்கேயும் நடந்து பர்சனாலிட்டி லூஸ் பண்றாங்களேங்கிறத வாங்கி வச்சிருக்கேன். பப்ளிக் சர்வீஸ். உன்னை மாதிரி தடி பசங்களுக்கு இல்ல. போடா சொல்லு. போய் முதல்ல தாடி சேவ் பண்றா. எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க எனக்கு போட்டியா? வணக்கம் மாமா. வாங்கம்மா. ஃபோன் பண்ண வந்தீங்களா இல்ல என்னை பார்க்க வந்தீங்களா? ரெண்டுக்கும் தான் வச்சுக்கோங்களேன். ஐயோ, எனக்கு ஃபோன் வந்ததா மாமா? உனக்கு வந்தது. உனக்கு 10 மணிக்கு சுந்தர் ஃபோன் பண்ணாருமா. 11 மணிக்கு சங்கர் ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்புறம் 11:30 மணிக்கு செந்தில்குமார் ஃபோன் பண்ணியிருக்காரு. 12 மணிக்கு ராஜா ஃபோன் பண்ணியிருக்காரு. 1 மணிக்கு சம்பத் ராஜ் 5 தடவை ஃபோன் பண்ணிக்கிறாமா. அப்புறம் 1:30 மணிக்கு எவனோ ஒரு நமச்சிவாயன் எவனோ பேசியிருக்கானே. பேரே நல்லா இல்லையே, கிழவனா? அவர் பேர் தான் அப்படி. ஆள் ரொம்ப பர்சனாலிட்டியா இருப்பாரு. கொஞ்சம் கையை விடுறீங்களா? இவனுங்களெல்லாம் விடுங்க மாமா.
சுப்பிரமணியன் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாரு. அப்படி ஃபோன் பண்ணாருன்னா நான் 6 மணிக்கு அவரை மீட் பண்றேன்னு சொல்லுங்க. ஏம்மா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். இவ்வளவு டைட்டா பேண்ட் போட்டிருக்கியே, இது எப்படி உடம்புல போட்டு அப்புறம் தச்சுக்கிறதா? ஸ்ட்ரெச் மாமா. ஸ்ட்ரெச்சும் நல்லா இருக்கு, ஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கு. வயசாகி போச்சாடா கலிய பெருமாள். அக்கா அக்கா என்னடி? எனக்கு ஒரு 10 ரூபா வேணும்க்கா. எதுக்கு? யூனிவர்சிட்டிக்கு என் சர்டிஃபிகேட்டோட டூப்ளிகேட்லாம் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணணும். சரி வாங்கிக்க. கமலியாருங்க, நான் தான். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குமா? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன பார்சல்? என்னன்னு தெரியலக்கா. அக்கா என்னோட பேக். ஐயோ, சர்டிபிகேட்ஸ் எல்லாமே இருக்குக்கா. ஐயோ, தேங்க் காட். கடவுளுக்கு நன்றி சொல்றது அப்புறமா இருக்கட்டும், முதல்ல அனுப்புனது யாருன்னு பாரு. ஃப்ரம் சூர்யா, நம்பர் 12, ஸ்ரீனிவாஸ், விவேகானந்தா மார்க், ஜெய்ப்பூர். மெட்ராஸில் திருட்டு போனது ஜெய்ப்பூர்ல இருந்து வந்திருக்கு. எங்க இருந்து வந்தா என்ன, நல்லா இருக்கணும் அந்த புண்ணியவான். எங்க உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோன்னு நினைச்சேன். அந்த ஆண்டவன் ஆரம்பிச்சு வச்சுட்டான். முதல்ல அந்த நல்ல மனுஷனுக்கு நன்றின்னு ஒரு லெட்டர் போடு. சரிக்கா. இது யாருன்னு தெரியுமா? தெரியலையா? நல்லா பாடுறா. கழுத மாதிரி கிட்ட போய் காயத்தை கடிச்சிடாத. ரங்கீலா ஊர்மிளாவை தெரியாம நீ எதுக்கு உயிரோடு இருக்க? தமிழ்நாட்டை அவமானப்படுத்துறியா? பணங்கனம் கொடுத்தா போய் படம் பார்க்க முடியும். படம் தானே, இப்படியே ஃப்ரீயா பாரு. பாடுறா. ஹலோ ஹலோ மாமா. யாரு? தங்கவேலா? புரியுது. வள்ளியம்மா தானே? கூட்டு வர சொல்றேன். டேய், வள்ளியம்மா வீட்டுக்கு போய் தங்கவேலிட்ட இருந்து ஃபோன் வந்து கூட்டு வா. அவங்க அம்மா முன்னாடி சொல்லிடாத. நீங்க வேறயா ரமா சுதான் போய் சொல்லி கூட்டு வந்துறையா. வெரி குட், டெவலப் ஆட்டியே போ. ஆமா, முதல்ல கோவிந்தன் ஒரு பையனை வச்சிருந்தீங்களே, என்னாச்சு? ஐயோ, அது என்னாச்சுன்னா, இந்த சுசீலான்னு ஒரு பொண்ணுக்கு அடிக்கடி ஃபோன் வந்து அவன் கூப்பிட போய் அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஆகி அவளை கூப்பிட்டு ஓடி போயிட்டாயா. ஐயோ, இந்த பையனுக்கு என்ன வயசு? ஐயோ, இவன் தங்கமான பையன். இவன் வந்து பால் குடி மாறாத பாலக. 4.5 வயசு தான் ஆகுது. அப்புறம் வள்ளியம்மா வந்துருச்சா? வருது. போன குடுங்க மாமா. கொடுக்க மாட்டேன். குடு மாமா. கொடுக்க மாட்டேன். குடு மாமானா இந்த டச்சுக்கு தானே கொடுக்காம. హలో, మీరు బాగున్నారండి? ఏంటండి ఫోన్ చేయడం మానేశారు? చెప్పండి. టిఫిన్ చేశారా? ఏం టిఫిన్ చేశారు? ఏమండి, தங்கவேலு தெலுங்கு வாடா? అవునండి. சரி. அதர் లాంగ్వేజ్ தெரிஞ்சுக்கணும்னா அந்த లాంగ్వేజ్లో ஒரு பொண்ணை லவ் பண்ணு. చెప్పండి, ఏదైనా చెప్పండి. రాత్రి మీరు తీసుకుని వచ్చిన నైట్ లూజ్ అయిపోయిందండి. ஆமா, அதனால இந்த ஏரியா பசங்க பூரா லூஸ் ஆயிட்டானுன்னு சொல்லு. ఫోన్ మాట్లాడతాను, డిస్టర్బ్ చేయొద్దు. சரி, நீ మాట్లాడు. బొమ్మ கிட்ட மாற்ற வரைக்கும் நீ మాట్లాడు. రాత్రి పూరా మీరే గుర్తుకు వచ్చారండి. హలో, ఫోన్ కట్ అయిందండి. என்ன கட் ஆயிருச்சா? வர இந்த கரண்ட் டெலிஃபோன் ரெண்டு அடிக்கடி கட் ஆகுது. நீ வெய்ய, தங்கவேல் மறுபடியும் ட்ரை பண்ணுவார், அப்புறம் மாட்டலாம். ஆமா, இந்த நைட் எங்கேயோ லூஸ் ஆகுன்னு சொன்னீங்க. இங்க இழுத்து புடி, அப்படியே திரும்ப. சைதான், ஊசி நூல் எடுத்துட்டு வா, டைட் பண்ணலாம். வேண்டாம். ஐ நோ டெய்லரிங். ஐயோ, வாமா வா. ஒரு இன்லைன் லெட்டர் கொடுங்க. இன்லைன் லெட்டரா? இதுல எழுதி எப்பமா போய் சேர்றது? உனக்கு ஃபோன் பண்ண தெரியாதா, இல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா? எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது. அம்மா நீ உட்காருமா, தங்கவேல் ஃபோன் பண்ணுவாரு. அதுக்குள்ள நம்ம தெலுங்கு கத்துக்குவோம். ஐ லவ் யூ. அதுக்கு தெலுங்குல என்னன்னு கேட்ட? నిన్ను నేను ప్రేమిస్తున్నాను. నిన్ను నన్ని ప్రేమిస్తున్నాను. போமா, வெக்கமாகுது. தமிழுக்கும் அமுது என்று பேர். அந்த இந்திக்கார பொண்ணு இன்னைக்குத்தானே நமக்கு தமிழ் கத்துக்க வரேன்னு சொன்னா. வந்துட்டா வந்தாச்சு. ஆயியே அந்த ராயியே
स्लेट दे दो முருகா நான் ஜெய்ப்பூருக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு இன்னைக்கு தான் என்னையும் மதிச்சு ஒரு பொண்ணு தமிழ் கத்துக்க கிட்ட வந்திருக்கு ये शर्ट सूर्या का है हाँ जीगा ஒரு வாரமா சட்டையை துவைக்கவே இல்லை இப்படி மூந்து பாக்குற ये कंगा सूर्या का है देखा उधर रखो ये बेटे सूर्या का है இவளை பார்த்தா தமிழ் கத்துக்க வந்த மாதிரி தெரியல உடனே பாடத்தை ஆரம்பிச்சிருவோம் போலோ अभी बड़ा ये शुरू करे आ नहीं आ नहीं आ मेरी हिंदी में आ है ओ आ नहीं आ मैं ये नहीं चाहती मुझे तमिल में सिर्फ 4 वाक्य सीखना है तमिल 4 வார்த்தை போதுமா पूछो पूछो तुम बहुत सुंदर लग रहे हो நீ ரொம்ப அழகா இருக்க मैं तुम्हें बहुत चाहती हूँ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு मैं तुमसे प्यार करती हूँ நான் உன்னை காதலிக்கிறேன் क्या हम घर छोड़ के भाग चले நாம ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிடலாமா बस इतने ही बस बहुत शुक्रिया सूर्या दिल वाले एक दूजे के लिए ஐயோ இந்த பொண்ணை ஏன் உள்ள விட்டீங்க தமிழ் கத்துக்கணும்னு வந்தா 4 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டா அவன் ஏன் லேட்டு ஃபேக்டரியில நிறைய வேலை இருந்தது ஓ உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குதப்பா இந்தா என்ன கமலகிட்ட இருந்து லவ் லெட்டரா என்னென்ன தப்பாவே யோசிக்கிறீங்க சர்டிபிகேட் எல்லாம் அனுப்பியிருந்தேன்ல அதுக்கு நன்றின்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்கு ஓஹோ நீங்களே பாருங்க நன்றி